ஈழத்தமிழர் பிரபாகரன் அவர்களோட வழி சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பிறப்புறுப்பிலேயே பெண்களை சுட்டு கொண்டாங்க. பச்சிலம் குழந்தை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே செத்து போச்சு. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த ஸ்டோரியும் அந்த கதையும் அந்த வழியும் சீமான் அவர்கள் மட்டும்தான் உணர்த்திருப்பாங்க. வயசு பொண்ணை பெத்த தாய் தகப்பன் முன்னாடி, பெத்த அப்பா அம்மா முன்னாடி ரேப் பண்ணி சாவடிச்சாங்க. அந்த தாய் தகப்பனோட அந்த மனநிலை யோசிச்சு பாருங்க. அந்த வழியை பற்றியும் சீமான் அவர்கள் மட்டும்தான் உணர்த்தினார். சீமான் அவர்கள் உணர்த்தலைன்னா ஈழத்தமிழர் 1.5 லட்சம் பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த வழி ஒரு 10 நாள் நியூஸோட முடிஞ்சு போயிருக்கும். 10 நாள் நியூஸோட முடிஞ்சு போயிருக்கும். அதோட பிரபாகரன்றவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. சீமான் அவர்கள் இருக்கிறதால தான் பிரபாகரன்னா யாரு, அவரோட வழின்னா என்ன, ஈழத்தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ற அந்த பெரிய புரிதலை, அந்த வழியை சீமான் அவர்கள் மட்டும்தான் உணர்த்தினார். வேற யாருமே உணர்த்தல. அதையும் காது கொடுத்து கேட்கணும். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் வழியை உணர்வு ரீதியா சொல்லுவாரா? கள்ள தண்ணி வரும் அந்த வீடியோ கேட்கும் போது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பத்தியும் அதுல சொல்லியிருப்பாரு. துப்பாக்கி எடுத்து மண்டை மேல அடிக்கும் போது வலிதாங்க முடியாம துடிச்சிங்களே, அதே மாதிரிதான் அந்த அப்பாவி உயிர்கள் இறக்கும் பொழுது வழியில துடிச்சிருக்கும் அப்படின்றத பத்தியும் சீமான் அவர்கள் உணர்த்திருப்பார். மற்றவங்களோட வழியை உணர்றாருன்னா அவர் தான் மக்களோட வழியும் உணர்வாரு, இயற்கையோட வழியும் உணர்வாரு, முன்னோர்களோட அந்த வழியும் உணர்வாரு. அப்படிப்பட்ட நபருக்கு தான் ஓட்டும் போடணும். எந்த மனிதர் இயற்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ, நீர் மிகப்பெரிய உணர்வாளன், அந்த நீருக்கு சப்போர்ட் பண்றாரோ அவர் தான் மக்களையும் நல்லா பார்த்துப்பாரு. நீருக்கு ஞாபக சக்தி உண்டு. நீர் மிகப்பெரிய உணர்வாளன். நீரை நீங்க வெடிகால எழுந்து குடிச்சிட்டு குழந்தைங்க கூட படிச்சுச்சுன்னா அவ்வளோ மெமரி பவர் ஏறும், மெமரி பவர் கூடும். அதையும் காது கொடுத்து கேட்கணும். நீருக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. நீரை எல்லாரும் கடவுளா வணங்கணும். அதுவும் நீருக்கு சப்போர்ட் பண்ற ஆதரவு தெரிவிக்கிற சீமான் அவர்களுக்கு தான் எல்லாரும் கை கொடுக்கணும். அதுதான் தர்மமும் கூட, அதுதான் நியாயமும் கூட. இல்லைன்னா மிகப்பெரிய கர்மா. இயற்கையை விட ஆக சிறந்த தெய்வம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. மற்றவங்களோட வழியை பள்ளி குழந்தைங்களுக்கு கூட உணர்த்தணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியும் கெட்ட மனிதர்கள் அரக்கர்கள் வாழறாங்க அப்படின்றத பத்தி உணர்த்தணும். அதே மாதிரி ராவணன் அவர்கள் ஆக சிறந்தவர், பெண்ணை மதிக்கிறவர். என்னை பொறுத்தளவுக்கு ராவணன் அவர்கள் என்னை பொறுத்தளவுக்கு சந்தேக புத்தி தான் கொடூரமானது. சந்தேக புத்தி தான் கொடூரமானது. சந்தேகம்ன்ற பேர்ல யாரையுமே தீக்குளிக்க சொல்லக்கூடாது இல்லையா? அது ரொம்ப கொடுமையான விஷயம். சந்தேகம் மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய கொடூர நோய். ஒருத்தவங்களை எப்பயுமே நம்பணும். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்.